வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 6ன் உள்ள பாடம் 3ஐ பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. விளக்கம்: மெல்ல செய்ய வேண்டிய செயல்களை மெல்லத்தான் செய்ய வேண்டும். விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்துதான் செய்ய வேண்டும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு வளரும் வணிகம். இது ஒரு உரைநடை. நம்ம பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைவுமுனை பத்தி பார்ப்போம். இது வணிகம் சம்பந்தப்பட்ட பாடம் தான். நம்ம நுழைவுமுனைல இருந்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டே இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாங்க. அதாவது மனிதர்கள் வாழ்க்கையில வணிகம் பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது வணிகம் பல்வேறு முறைகளில் நடைபெறுது. அதாவது ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு மேல வேற ஒரு பொருளை வாங்குறது, அல்லது காசு கொடுத்து பொருள் வாங்குறது, இப்படி பல வகையான முறையில வணிகம் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. நம்ம பாடப்பகுதியில வணிகத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவான். தன்னிடம் உள்ள பொருட்களின் சிலவற்றை பிறருக்கு தருவான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பர். அதாவது ஒரு மனுஷன், அதான் நம்மளே எடுத்துக்கிறோமே, எல்லா பொருட்களும் தேவையான எல்லா பொருட்களையும் தம்மால உற்பத்தி செய்ய முடியாது. சில பொருட்களை உற்பத்தி செய்வோம், சில பொருட்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்குவோம். அததான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம். நல்லா கேளுங்க. வணிகம்னா என்னதுன்னா, ஒரு பொருளை, ஏதாவது ஒரு பொருளை பிறரிடம் இருந்து நம்ம வாங்குவதும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை விற்பதும் சரி, அததான் வணிகம்னு சொல்றாங்க. இதுல பொருட்களை விற்பனை செய்பவர் தான் வணிகர். அதாவது தேவையான பொருட்களை அவங்க கிட்ட போய் நம்ம வாங்குவோம் தெரியுமா, அதான் விற்பனை செய்கிறாங்களா அவங்கதான் வணிகர். நம்ம போய் வாங்குறோம் தெரியுமா, நம்ம தான் நுகர்வோர். நல்லா கேளுங்க. பொருட்களை விற்பனை செய்பவர் யாருன்னா வணிகர், வாங்க போறவங்க யாருன்னா நுகர்வோர். அடுத்தது பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகமாகும். அதாவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம கிட்ட உள்ள பொருட்களை, அந்த பொருட்கள் மத்தவங்களுக்கு தேவைப்படும். ஆனா மத்தவங்க கிட்ட உள்ள பொருள் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம கிட்ட உள்ள பொருளை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட உள்ள பொருட்களை நம்ம வாங்குறதா பண்டமாற்று வணிகம்னு சொல்றாங்க. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்தி சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தின் கூட வீட்டிற்கு வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டு உபயோக பொருட்களை தருகின்றனர். அதாவது சங்க இலக்கியங்கள்ல ஒரு இது சொல்லுதா, என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெல்லு எல்லாருக்குமே தெரியும், வயல்ல இருந்து கிடைக்கும்ல, அந்த நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா உப்பை வாங்கிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஆட்டோட பால் இருக்கு தெரியுமா, ஆட்டின் பாலை கொடுத்து அதுக்கு பதிலா தானியத்தை வாங்கியிருக்காங்களாம். இந்த மாதிரி செய்திதான் சங்க இலக்கியங்களை சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நடைமுறை காலத்துல என்ன பண்றாங்கன்னா, செய்தித்தாள்கள் இருக்குல்ல, அதாவது நியூஸ் பேப்பர், அது பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள், இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க வீடு தேடி வாங்கிட்டு அதுக்கு பதிலா வீட்டு உபயோக பொருட்கள் ஏதாவது நம்ம கிட்ட கொடுக்குறாங்களாம். அதான் என்ன சொல்றாங்க, ஒண்ணுக்கு பதிலா மற்றொரு வாங்குவதுதான் பண்டமாற்று வணிகம் சொல்ல வராங்க. அடுத்தது வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். வணிகத்தை ரெண்டா பிரிக்கிறோம், தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தன. அதாவது தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. இல்ல தரைவழி வணிகத்துல இருந்து என்னென்ன உதவி பண்ணுதுன்னா, எருது, கழுதை, குதிரை, அப்புறம் வண்டிகள், இது எல்லாமே தரைவழி வணிகத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. வணிகர்கள் வண்டிகளின் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். இக்குழு வணிக சாத்து என்பர். நல்லா கேளுங்க.
அதாவது வந்து வண்டியில போய் வணிகம் செய்ய போறாங்களா, அப்ப வண்டியில வந்து ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் போக மாட்டாங்களாம். ஏன்னா வெளியூருக்கு ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது குழுவா சேர்ந்து போவாங்களாம். அந்த குழுவை தான் வணிக சாத்துன்னு சொல்றாங்களாம். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும். அதாவது கப்பல் மூலம் வணிகம் செய்யறது வந்து நீர்வழி வணிகம்னு சொல்றாங்க. தரைவழி வணிகத்துக்கு எருது, கழுதை, குதிரை, வண்டிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. நீர்வழி வணிகத்துக்கு கப்பலை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்று குறிக்கப்படுகின்றன. அதாவது என்னன்னா கப்பல்கள்னா வந்து நிக்குள்ள அந்த இடத்த வந்து துறைமுகம்னு சொல்றாங்களாம். அந்த துறைமுக நகரத்தை எப்படி சொல்றாங்கன்னா பட்டினம் அல்லது பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் 2 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. நம்ம தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகம் எதுனா பூம்புகார். அவ்வூர் துறைமுகத்தின் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஏன்னா அவங்கவுங்க கப்பல்ல வரும்போது அவங்கவுங்க நாட்டு கொடியோட வராங்களா கப்பல்ல. அவங்க வெளிநாட்டுல இருந்தா அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செஞ்சு நம்ம தமிழ்நாட்டோட பொருட்கள்னா ஏற்றுமதி செஞ்சுட்டு அவங்க நாட்டுக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். அதாவது வணிகத்தை என்ன சொல்றாங்கன்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் சொல்லி பிரிக்கலாம்னு சொல்றாங்க. தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். அதாவது ஒரு மனிதன் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் நிறுவனம் தான் தனிநபர் வணிகம்னு சொல்றாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்னா சேர்ந்து முதலீடு போட்டு அதாவது காசு போட்டு சேர்ந்து நடத்துறத நிறுவன வணிகம் சொல்றாங்க. சிறு வணிகம் நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவார்கள். அதாவது நம்ம அன்றாட தேவை, நம்ம முக்கியமான தேவையான பால், கீரை, காய்கறி போன்ற சின்ன சின்ன பொருட்களை விற்பனை செய்பவர்கள் தான் சிறு வணிகர்கள் சொல்றாங்க. இவர்கள் சிறு முதலீட்டின் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்பவர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமர்ந்து விற்றல், தள்ளுவண்டியின் மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறும். சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். அதாவது சிறு வணிகம் எப்படின்னா கொஞ்சமா பொருளை வாங்கிட்டு வந்து தள்ளுவண்டியில விற்பனை செய்வாங்களா, அல்லது தரையில அதான் ரோட்டு கடையில போட்டு விற்பாங்களா அப்படி விற்பாங்களா, அல்லது தலையில சுமந்து சென்று விற்பாங்களா. இவர்களை வந்து இந்த மாதிரி முறையில வணிகம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. இவர்கள் வந்து நுகர்வோர்கிட்ட வந்து நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா அவங்க பொருட்களை விற்கும் போது நம்ம அவங்க கிட்ட வாங்கும் போது நேரடியா பேசிதானே வாங்குறோம். அதனால அவங்க நேரடியா தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. பெருவணிகம், பெருவணிகம்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும். அதாவது பெருந்தொகையை முதலீடு செய்து ரொம்ப காசு அதுல போட்டு அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வதுதான் பெருவணிகம்னு சொல்றாங்க. பெருவணிகர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அதாவது பெருவணிகர் என்ன செய்வாங்கன்னா மொத்தமா வாங்குவாங்க. சிறுவணிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருட்களை வாங்கி விற்பனை செய்வாங்களா, ஆனா பெருவணிகர் அப்படி இல்லையா, பொருட்கள் எங்க தயாரிக்கிறாங்களோ அங்க போய் மொத்தமா வாங்கிக்குவாங்களாம். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வார். இந்த பெருவணிகர் தான் என்ன பண்ணுவாங்களா, சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வாங்களாம். பெருவணிகருக்கு நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. அதாவது பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கு, அதாவது சிறு வணிகர் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடியா பேரம் பேசி வாங்கிக்கணும். நுகர்வோர் வந்து சிறு வணிகர்கிட்ட பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஆனா பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடியா தொடர்பு ரொம்ப இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி ஆகும். அதாவது ஏற்றுமதினா என்னன்னா ஒரு நாட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து பிற நாட்டுக்கு அனுப்புவது தான் ஏற்றுமதின்னு சொல்றாங்க. பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். அதே மாதிரி பிற நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றது வந்து இறங்குறது வந்து இறக்குமதின்னு சொல்றாங்க. பழங்காலத்தின் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதாவது முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து என்னென்ன ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்களாம். சீனத்திடம் இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனா சீன நாட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்ணாடி, கற்பூரம், பட்டு எல்லாமே இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அந்த சீனத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அரேபியாவில் இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன.
அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இறக்குமதியில அடங்கும். வணிகத்தின் நேர்மை. வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்பவர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. அதாவது வணிகர்கள் என்னைக்குமே நேர்மையா தான் வேலை செய்வாங்கன்னு சொல்றத சங்க இலக்கியங்கள், அதாவது தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருட்களை வாங்கும் போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. அதாவது வணிகர்கள் பொருட்களை வாங்குவாங்க தெரியுமா, அவங்க அதிக காசு கொடுத்து பொருட்களை வாங்க மாட்டாங்களா. அதே மாதிரி நுகர்வோருக்கு பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அளவை குறைச்சு வச்சு ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வணிகர்கள் என்னைக்கு நேர்மையான இருப்பாங்கன்னு சொல்லி பட்டினப்பாலத்துல சொல்லுதுன்னு சொல்ல வராங்க. இணையவழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது. அதாவது நேரம் அதாவது கடைகளுக்கு போய் பொருட்களை பார்த்து வாங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா இப்போ காலத்துல வீட்டுக்கு 2 பேருமே வேலைக்கு போயிருவாங்க, நேரமே அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இணையவழி வணிகம் உதவி செய்யுதுன்னு சொல்றாங்க. இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றி விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம் வீட்டிற்கே வர வைக்கலாம். அதாவது இணையவழி வணிகத்திலையும் வேலை செய்யறதுக்கு பல நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பொருட்களை பிற நிறுவனத்தோட ஒப்பிட்டு விலை, அதுக்கப்புறம் தரம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. பொருளை பெற்றுக்கொண்ட பிறகும் பணம் செலுத்தலாம். நம்ம பொருள் வீட்டுக்கு வந்த உடனே பணத்தை கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. மின்னணு பரிமாற்றம் மூலம் பணத்தை செலுத்தலாம். அதாவது மொபைல் மூலம், அதாவது நெட் மூலம் பணத்தை, மின்னணு மூலமும் பணத்தை அனுப்பிக்கலாம். நேரா அதாவது பொருள் கொடுக்க வராங்க, அவங்க கிட்டே பணத்தை கொடுத்துக்கலாம்னு சொல்ல வராங்க. வணிகம் பண்டமாற்று முறையை தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தின் வணிகத்தின் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். அதாவது முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற பொருளை வாங்கியிருக்காங்க. அப்புறம் நாளடைவில் காசு கொடுத்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நேரம் பார்க்காம இணைய வழி மூலம் நமக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ பிடிச்ச பொருளை ஆர்டர் பண்ணி அதுல இருந்து நம்ம பொருளை வர வச்சுட்டு பணத்தை கொடுத்துக்கிறாங்க. அப்படி பணத்தை கொடுக்கலைட்டாலும் என்ன பண்ணிருக்காங்க, மின்னணு மூலம் பணத்தை அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம வணிகம் வளர்ந்துகிட்டே போகுது. இது மட்டும் இல்ல, நம்ம காலத்திற்கு ஏற்ற மாதிரி இன்னும் வணிகம் வளரும்னு சொல்ல வராங்க. இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வணிகத்தோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே என்ன பண்றீங்க, உங்களுக்கு இந்த பாடம் மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி: திரும்ப திரும்ப செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டு ஓடுவது வெற்றிக்கு வழி அல்ல. நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க. அவங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.